திருவாரூர் தொகுதிக்கு ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது. ஜனவரி 31ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவை அடுத்து திருவாரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது அந்த தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சசிதரன், தற்போது திருவாரூர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் எந்த மாதிரியாக இருக்கும்? கூடுதல் விவரம் என்ன சசிதரன்? பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 20 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளன. திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் மற்றும் 18 எம்எல்ஏக்கள் பதவியிழந்த 18 தொகுதிகள் ஆகிய 20 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. அதில் திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. அதில் திருப்பரங்குன்றம் போஸ் அங்கு மறைந்த சட்டமன்ற போஸ் வெற்றி பெற்றதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அந்த இடத்தில் தேர்தல் தள்ளி போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூருக்கு தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூருக்கு தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் ஜனவரி 28 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன் வாக்கு எண்ணிக்கை வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது இந்த இடைத்தேர்தலை மையப்படுத்திய அரசியல் கட்சிகள் காய்கள் நகர்த்தி வருகின்றன. அதில் காங்கிரசும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கின்றன. அதிமுகவும் பாஜகவும் மறைமுக பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளன. தினகரன் தரப்பில் அவர்களும் பல்வேறு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இப்போதைக்கு தனியாக தேர்தலை எதிர்கொள்ள கூடியுள்ளார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்திற்கு மட்டும் தற்போது தேர்தல் அறிவித்துள்ளது. தேவப்பிரியன். சசிதரன், தற்போது பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதிக்கு தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அரசியல் பரபரப்பு நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தற்போது திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சசிதரன், எந்தெந்த கட்சிகள் இதில் போட்டியிடும் எதிர்பார்க்கலாம்? கட்சிகளோட நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும்? இதில் திமுக நிச்சயம் போட்டியிடும். அது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய சொந்த தொகுதி என்பதால் திமுக நிச்சயம் போட்டியிடும். இது திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கௌரவ பிரச்சனை போன்றதாகும். ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக தோல்வியுற்றது. அதுவும் சென்னையில் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னையில் அந்த இடத்தில் டெபாசிட் இழக்கப்பட்டது. ஸ்டாலினுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதனால் அடுத்து வரும் தேர்தலில் அவர்களுக்கு சவாலாகவே இருக்கும். அதிலும் திருவாரூர் தொகுதியில் சொந்த தொகுதி மட்டுமின்றி தந்தையோட தொகுதி மற்றும் தந்தை என்பதால் அங்கு கூடுதலாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதனால் காங்கிரஸ் துணை இருப்பதால் அவர்களுக்கு பலம் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் சலசலப்புகள் இருந்து வருகிறது. அதனால் கட்சியில் உள்ளுக்குள் சில பிரச்சனைகள் இருந்து வருகிறது. தற்போது செந்தில் பாலாஜி போன்ற பல்வேறு தரப்பினர் தினகரன் கட்சி வெளியேறதால் தினகரன் தரப்பிலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் திமுக காங்கிரஸ் துணை இருப்பதால் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு அதிகமாகவே இருப்பதாக கருதப்படுகிறது. விக்னேஷ், தொடர்ந்து பேசலாம் சசிதரன். அதற்கு முன்பாக நமது திருவாரூர் தொகுதியின் செய்தியாளர் செந்தில் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில், தற்போது திருவாரூர் தொகுதிக்கு ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில், இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பலத்த அடி கொடுப்போம் என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தொகுதியின் கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது செந்தில்? திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டையாக விளங்கி வந்ததாகவே இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கடந்த 2 தேர்தல்களில், அதாவது 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் சரி, 2016ஆம் ஆண்டு தேர்தலிலும் சரி, திமுக முன்னாள் தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து இந்த பகுதியின் திருவாரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இது திமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தலாகவே இருக்கும். கண்டிப்பாக ஸ்டாலின் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தலாகவும் இது இருப்பதால், அவருடைய தந்தையின் சொந்த தொகுதியான திருவாரூர் தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடக்க இருப்பதால் இந்த தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே அமையும். சிவி, அதிக செல்வாக்கு தற்போது தொகுதி நிலவரத்தின்படி இருப்பதாக கூறினீர்கள் செந்தில். தற்போது ஆளும் அதிமுகவின் பலம் திருவாரூர் தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதிமுகவினர் எந்த அளவுக்கு அங்கு தேர்தல் வரக்கூடும் பட்சத்தில் தற்போது ஜனவரி 28ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த அளவுக்கு ஆளும் அதிமுக தயாராக இருக்கிறது? அவர்களின் பலம் எப்படி இருக்கிறது?
நிச்சயமாக சிபி, அதிமுக தரப்பில் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தோமானால் 4 தொகுதிகள் உள்ளன. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், மன்னார்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் நன்னிலத்தில் மட்டும் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தற்போது உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். மற்ற 3 தொகுதிகளிலும் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி ஆகிய 3 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இதன் கண்ணோட்டமாகவே பார்க்க வேண்டுமானால் திருவாரூர் தொகுதியில் திமுகவுக்கு பலம் அதிகமாக இருக்கவே கூறப்படுகிறது. இருப்பினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாகவே தேர்தல் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் தங்களின் தேர்தல் முதல் கட்ட வேலைகளை தொடங்கிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல டிடிவி தினகரன் தரப்பினரும் தங்களது முதல் கட்ட பணிகளை தொடங்கிவிட்டதாகவே தற்போது வரை தகவல் இருக்கிறது. நிச்சயமாக செந்தில், அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளை திருவாரூரில் ஏற்கனவே தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் திருவாரூர் தொகுதிக்கு ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜனவரி 31ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பலராலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட திருவாரூர் தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில், சசிதரன் இருவருக்கும் நன்றி.